வணக்கம். என்னுடைய பெயர் ஓகே முருகன். நேற்று இரவு நடந்த கொலையில் இறப்பு ஏற்படுத்தப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் என்னுடைய சமந்தி. அவர் நேற்று இரவு ரோந்து பணியில் இருக்கும் பொழுது அவசர அழைப்பாக நூறிலிருந்து சிங்கநூத்துங்கிற கிராமத்துல ஒரு தோட்டத்தில் அப்பனுக்கும் மகனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்து மிகப்பெரிய பிரச்சனையாகுதுங்கிற ஒரு தகவலை அவங்களுக்கு நூறுக்கு சொல்லப்பட்டு நூறிலிருந்து அவருக்கு ரோந்து பணிக்காக வீட்டில் சொல்லப்படும் போது அவர் அங்கு சென்றார். அங்கு சென்ற போது பிரச்சனையை பேசிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று கத்தியால் அவரை மிகவும் மூர்க்கத்தனமாகவும் கொடூரமாகவும் கொலை செய்யும் வெறிகுண்ட நோக்கத்தோடு பின்மண்டையிலும் தலையிலும் பின்னும் கழுத்திலும் மிக கொடூரமான வெட்டாக வெட்டி சம்பவ இடத்திலேயே இறக்கும் அளவுக்கு கொடூர செயலை செஞ்சிருக்கிற அந்த கொலையாளிகளே இந்த அரசாங்கம் கண்டிப்பாக மிகப்பெரிய கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு பாரபட்சமே இருக்கக்கூடாது. அதுபோக இந்த நாட்டில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பது மிக வருத்தத்துக்கான ஒரு விஷயம். தமிழக முதல்வர் இறந்த என்னுடைய சமந்தி சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு 1 கோடி அறிவிச்சதுக்கான நன்றி. ஆனால் அது மிகையாகாது. அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பை செய்து அரசு பணி நியமனத்தை வழங்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க குடும்பனுடைய பூச்சர் பணத்தால் இல்லை, அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணுங்கிறதுனால எத்தனையோ நல்ல சில விஷயங்களை செய்கிற நீங்கள் இதையும் செய்யணும்னு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். தயவு செய்து தமிழ்நாடு போதையின் கீழே போய் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதை சரி செய்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வர் உங்களிடத்தில் இருப்பதனால அதை சிறப்பாக செய்யணுங்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இனிமேல் இப்படி ஒரு உயிர் காவல்துறையில யாரோட உயிரும் போகாம பாதுகாப்பாக அவர்கள் ரோந்து செல்வதற்கு பாதுகாப்பான ஆயுதங்களை கொடுத்து அனுப்பி அவர்களுக்கு தற்பாதுகாப்பை உருவாக்க இந்த அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இனிமேல் இந்த துறையில் எந்த விதமான அப்பாவி அரசு ஊழியர்களும் உயிர் துறப்பது இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்போடு வேண்டுகோள் வைத்துக் கொள்கின்றேன்.